வணக்கம். விளையாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் பிகேஎஸ். வந்திருப்பது கவ் கார்னர். அந்த சைடு டிபிக்கு. ஓகே காய்ஸ், இனி வந்து மஜாவான ஒரு ஸ்ட்ரீக் பிரேக்கு. நம்ம பஞ்சாபை வந்து ஆர்ஆர் டேய் நீ யாட அடிச்ச அப்படின்ற மாதிரி ஒரு அடி, சரியான அடி. அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆஸ் பர் நாங்கள் 2 பேருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணது என்னதுன்னா ஸ்ட்ரீக் பிரேக் ஆயிரும் தான். அது வந்து நடந்துருச்சு, வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து என்னமோ தெரியலடா, பஞ்சாபோட போலிங் எங்கேயோ சொதப்புவானுங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே சொதப்புனாங்க. அர்ஷதீப்பும் நல்லா, அவங்க யாருமே நல்லா போடல. ஓப்பனாக சொல்ல போனா இவன் என்னடானா இப்போதான் வந்தான் லீவ்ல இருந்து. ஃபெர்கூசன் 2வது ஓவருக்கு அப்புறமேட்டே ஒரு மாதிரி ரன்அப்லாம் ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சிட்டான். என்னடா ஃபிட்னஸ்ன்ற மாதிரி. இதுக்கு பேர்லெட்டே ஆட்டு போயிருக்கலாம் போல. 2 ஓவர்ல 30 ரன் கொடுத்துட்டாங்க. அந்த பொடிப்பயர்கானே அவன் என்னானே தெரில கைஸ். அவன் வரான் 15 பாலுக்கு 50 அடிக்குதுன்ற வந்து ஏதோ போய் ஸ்கூல்ல போய் 35 மார்க் தான் பாசுங்க அப்படின்ற மாதிரி ஆடுறான்டா அவன். டேலண்ட். இந்த பக்கம் ஜெய்ஸ்வால் அவன் 40 ஆவரேஜ் வச்சிருக்கான். இவ்வளோ இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறவன் 40 ஆவரேஜ் வச்சிருக்கான். 120 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும்? அதெல்லாம் சான்ஸ் இல்லை. ஓப்பனரா இருந்து 120 ஸ்ட்ரைக் ரேட்டு. இந்த மொத்த ஐபிஎல்ல சொல்றேன், 2 வருஷத்தையும் சேர்த்து சொல்றேன். நான் இந்த விஷயத்துல வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வைபவ் சூரியவன்ஷியை வந்து அப்ரிஷியேட் பண்றோமோ, கொஞ்சம் எனக்கு என்னமோ அண்டர் ரேட்டடா இருக்கிற இன்னொரு பிளேயர் வந்து பிரியான்ஷ் ஆர்யா. அவனும் ஒரு சைடு இவன மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கான். அடுத்தா அடிக்க இந்த சீசனோட ஹையஸ்ட் அவன் வந்துட்டு 2 பேருக்கு வயசு டிஃபரன்ஸ் தானே தவிர அவனுக்கும் நான் ஃபேன் பேஸ்லாம் இருக்கல பஞ்சாப் அந்த சைட்லாம். அதுதான் சூரியவன்ஷி வயசுனால ஸ்டாண்ட் அவுட்டா தெரியறானே தவிர பிரியான்ஷ் ஆர்யா அடிக்கிற அடியும் சரியான அடி. பிரியான்ஷ் ஆர்யா நீ பார்த்தா அடிக்கிற அடி மரண அடியா இருக்கும். இல்ல பிரியான்ஷ் ஆர்யா எடுத்து பார்த்தனா அவன் வந்து இந்த சீசன்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 240 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான். இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் 240 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான். ஓகே, ஸோ இந்த மேட்ச்லயும் அடிச்சு தான் விளையாடினான். ஓவராலா இந்த ஐபிஎல் 2 வருஷத்தையும் சேர்த்து 200 ஸ்ட்ரைக் ரேட்டு, 31 ஆவரேஜ். ஓப்பனரா உனக்கு இது போதும். உனக்கு ஓப்பனரா நீ ஒரு டீமுக்கு கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் கன்சிஸ்டண்டா கொடுக்குறாங்க. கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு என்னடா வேணும்? இப்படிலாம் யங்ஸ்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா அழகா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யங்ஸ்டர் வந்துட்டு எங்கே போனான்னு தெரில. காலைல ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஆளை காணோம். ஸோ அவன் இது அந்த சீசன் ஆட மாட்டான். இதுக்கப்புறம் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ நான் பரவாயில்ல, உருவில் இருக்கான். உருவில் ஏதாவது சேஞ்ச் எடுத்துகிட்டு வருவான்னு நினைக்கிறேன். அவன் கேமே அதான் கைஸ். ஒரு மேட்ச்லலாம் டிசைட் பண்ணக்கூடாது. அவன் கேமே அதான், அடிச்சாரு தான். அடுத்த மேட்ச் ஒரு ரன்னு கொடுங்க. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்க ரன் இருந்துச்சுனால தான் நான் இந்த சீசன் ரன் கொடுங்க. 20 பால் 28 பால்லாம் செஞ்சுரி அடிச்சவனா சும்மாலாம் கிடையாது. அவன் அடிப்பான். எனக்கு உருவின் மேல் நம்பிக்கை இருக்கு. அவன் யங்ஸ்டர் தான். கொடுங்க. டெல்லி அபிஷேக் பொருளை ட்ரஸ்ட் பண்ணுங்க. நேற்று அவனுக்கு 10 ரன் அடிக்கலாம். ஹியூமிலியேஷன் உங்களுக்கு தான். ஸோ அதெல்லாம் நம்புங்க. ரொம்ப நாள் நம்பிக்கை. நல்லா எடுத்துட்டு போனாங்கடா மேட்ச். ஆக்சுவலா வந்துட்டு ஆர்ஆர் நல்லா எடுத்துட்டு போனாங்க. போலிங்லாம் அந்த பையன் பிரிகேஷ் பையன் நல்லா தான் போட்டான். லாஸ்ட் ஓவர் தான் அடி வாங்கினே தவிர அந்த பிரிகேஷ் பையன் சூப்பரா போட்டான். நல்ல யாக்கஸ் 110 தான் போடுறான். நல்ல இது. அவன் 3rd ஓவர் வரைக்குமே அவன் அடிலாம் வாங்கல. 4th ஓவர் தான் இந்த ஸ்டாயினிஸ் பையன் அடிச்சுட்டான். மற்றபடிலாம் அவன் நல்லா தான் போட்டுருந்தான்டா. ஸோ எனக்கு என்னன்னா, ஒரு விஷயத்துல நான் ஆர்ஆர் அடிச்சே ஆகணும். எதுக்கு ரவி பிஷ்னாயை ட்ராப் பண்றீங்க எனக்கு புரியல. உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேட்சஸ்லாம் வந்தா உனக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தான். ஓகே, இல்ல அவனுக்கு ஹிப்ல நிக்கலாம். அவனுக்கு வந்து ஹிப் இதுன்றதுனால தான் அவனை இது உட்கார வச்சாங்க. ஹிப்ல ப்ராப்ளமா? இதுவுனால உட்கார வைக்கல அவனை. பெர்ஃபார்மன்ஸ். ஆமா அவனுக்கு இதுன்றதுனால உட்கார வச்சாங்க. இன்ஜுரின்றதுனால. ஆனா அது அவங்களுக்கு செமையா காஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு. பர்பிள் கேப் ரேஸ்ல இருக்கவனை வேண்டாம் உட்கார வைக்க போறாங்க. அதுதான் எனக்கும் புரியல இனிஷியலா. பட் அது அவங்களுக்கு செமையா காஸ்ட் ஆகுதுன்றேன். ஏன்னா உனக்கு ரவி பிஷ்னாய் மாதிரி ஒரு பிளேயரு அழகா வந்து உனக்கு விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கும் போது அந்த இடத்துல வந்து நீங்க இன்னொரு யங்ஸ்டர் ஃபில் பண்ற அந்த பையன் நல்லா பண்ணிருக்கான், யஷ்ராஜ் பஞ்சாவும். பட் ரவி பிஷ்னாயோட இம்பாக்ட் வந்துட்டு அவங்களுக்கு செமையா மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு அவன் இருந்திருந்தான்னா ஒரு டக்குன்னு விக்கெட் போயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒன்று. இல்லை, அது இன்ஜுரியில் அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு நான் வந்து இப்படிக்கா வந்து நம்ம தலைவர் அடிச்சிடுறேன் ஒரு அடி. நம்ம இவனை அடிச்சாதான் உண்டு. நான் இந்த ஒரு 2 நிமிஷம் அவனை பற்றி பேசிக்கிறேன். ஃப்ளெமிங் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரில. நீ வந்துட்டு க்ரூம் பண்ணி எடுத்துட்டு வந்த பிளேயர் டொனவன் ஃபரேரான்னு சொல்லிட்டு. ஓகே, ஜேஎஸ்கேக்கு ஆடி இருக்கான், டிஎஸ்கேக்கு ஆடி இருக்கான், கன்சிஸ்டண்ட்டாக விளையாடி இருக்கான். சரி அங்கே விட்ட, சரி ஓகே, ஜிஎஸ்கேல வந்துட்டு அவனை ரீட்டைன் பண்ணாமல் விட்ட. அவன் வந்து எங்கடா பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் போனானா?
பிரெட்டோரியா ஆக்சுவலா என்னன்னா பாஃபு இவனோ வந்துட்டு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் இவன் கேப்டன் வேற பண்ணான் பெரேரா. நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தான். இப்படி உனக்கு ஒரு பிளேயர் வந்துட்டு எனக்கு புரியலடா. உனக்கு உனக்கு எல்லாமே இருக்கு, எல்லா ரிசோர்ஸஸும் இருக்கு. சிஎஸ்கே உனக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஸ்கவுட்டிங்க்கு வந்துட்டு உனக்கு ஆள் இல்லையா? போன வருஷம் பிரியான் சாரியாவை இது பண்ணியிருக்கானுங்க. டொனவன் ஃபெரேரா போன வருஷம் நீ எடுத்திருந்தனா நம்ம உள்ள வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். மேட்ச் ஷாட் இடத்துல நீ டொனவன் ஃபெரேராவை யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல மேட்ச் ஷாட்டுக்கு பதிலாக டொனவன் ஃபெரேரா ஆடி இருந்தானா என்னடா இருக்கும்? நம்ம 2 மேட்ச் ஆடினானே மேட்ச் ஷாட்டு. அவன் அடிக்கிறானே இல்லையோ, ஆனா 10 பாலுக்கு 20 பாலுக்கு 40 அவன் கேமே அப்படிதான். அவன் அந்த மாதிரி தான். இன்னைக்கே பாத்தீங்க ஃபெர்கூசன் இவனெல்லாம் கழட்டி கொடுத்துறான் கைஸ். அவன் கேமே அதான். நின்ட்டானா முடிக்கிறது தான் அவனோட கேமே. அவன் ஒரு 8th ஓவர் தான் வருவான், ஆனா 20 ஓவர் அவன் நிற்பான். நான் டிஎஸ்கே மேட்சஸ் அதெல்லாம் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். அவன் என்ன அடிக்கிற பிளேயர் தான் அவன். நிக்கவும் செய்வான், ஃபினிஷராகவும் ஆடுவான். அது அவன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸ்டோயினிஸ் எனக்கு தெரில. இவனுங்க எல்லாமே இருந்ததுடா அவனுங்களுக்கு. அவனுங்களுக்கு காசு இருந்துச்சு, அவனுங்களுக்கு பிளானிங் இருந்துச்சு, எல்லாம் எடுக்கிற மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. இவனுங்க என்ன பிளான் பண்ணுறானுங்க, என்ன பண்ணுறானுங்க எனக்கு புரியல. எனக்கு ஸ்டோயினிஸ்லாம் அடிக்கும் போது டிஎஸ்கேக்கு எடுத்து ஆடினானுங்களா ஸ்டோயினிஸை வச்சு. அங்கே அவன் அடிக்கல, அது வேற விஷயம். பட் ஐபிஎல்னு வந்துருச்சுன்னா ஸ்டோயினிஸ் அவன் யாருன்னு வருஷம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நிறைய பேர் விட்டானுங்கடா. மில்லர் எடுத்துருக்கலாம்டா, குண்டண்டிகாக் எடுத்துருக்கலாம்டா. நிறைய பேர் விட்டானுங்கடா இவனுங்க. மில்லர்லாம் எடுத்திருந்தானா மிடில் ஆர்டர் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பக்கம் தூபே, இந்த பக்கம் மில்லர். தூபேவே தடையே ஆடினாலும் மில்லர் அடிச்சிருவான். உனக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்ட, ஓகேவா? உனக்கு தெரிஞ்சிருச்சு சாம்சன் ருத்துராஜ் தான் ஓப்பனிங்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற டீமை பில்ட் பண்ணலாம்ல. உனக்கு அதுக்கப்புறம் இருக்கிறது 3ல வந்து மாத்திரேன்னு வச்சுப்போம். ஓகே, ஃபினிஷர்ன்ற ஒரு ரோல் ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த ஃபிளெமிங் அதை நம்புறானோ இல்லையோ, ஃபினிஷர்ன்ற ரோல் முக்கியம். ஃபெரேரா அந்த ரோல் தான் எடுத்தாங்க. அவன் சமயம் அட்லீஸ்ட் அட் த எண்டு நான் வந்துட்டு ஜேசன் ஹோல்டருக்காவது போயிருப்பேன் கைஸ். ஓப்பனாக சொன்னேன், அட்லீஸ்ட் ஹோல்டருக்காவது போயிருப்பேன். உனக்கு 2 ஏரியா கவர் ஆயிடுது. தெரியல கைஸ் எனக்கு என்னன்னு. உனக்கு 2 ஏரியா கவர் ஆயிடுது. பவுலிங் டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கவர் ஆயிடுது, ஒரு ஃபினிஷர் கவர் ஆயிடுது. ஏண்டா உனக்கு பிராவோ இல்லடா இப்போ. உனக்கு திடீர்னு வந்து ஒருத்தன் அடிக்கணும்னா கூட டவுன் தி ஆர்டர் யாருமே இல்லை. ஓவர்டன் தான் இருக்கான். ஓவர்டன் மட்டும் தான் அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் ஒருத்தன் தான் அடிக்கிறான் ஃபினிஷர்ன்ற பேர்ல. அவன் ஃபினிஷர்லாம் இல்லை, அவன் பின் ஹிட்டர். அவனை வந்து ஃபினிஷர் மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க. அந்த மனுஷன் உயிரை கொடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கான், பவுலிங்கு பேட்டிங்கு ஃபீல்டிங்னு. எனக்கு சிஎஸ்கே பார்த்தா இந்த மாதிரி ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எரிச்சலாகுது எனக்கு. என்ன பண்ணியிருக்கீங்க ஆக்ஷனில் அப்படின்ற மாதிரி. அகில் ஹுசேனியே இவனுக்கு வந்து டிராப் பண்ண தானே பண்ணியிருப்பாங்க மும்பை மேட்ச். எங்கே ஏதாவது பேட்டிங் ஆர்டர் சொத பிரிச்சுனா அவன் பிளேயிங் லெவன்லேயே இருந்திருக்க மாட்டான். நல்ல வேலை பிளேயிங் லெவன் அவனும் இருக்கான், ஒரு வில்லு இருக்கான். பார்க்கலாம், அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க தான். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சொதப்பிருச்சு, பட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி அட்லீஸ்ட் கெஞ்சி கேட்குறேன். உங்களுக்கு உருவில் வந்துட்டு ஆயுஷ் மாத்திரை பதிலாக உங்களுக்கு எங்கே வீக் இப்போ? ஸ்விங் பவுலர் வேணும், இல்லை ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வேணும், இல்லை ஒரு ஃபினிஷர் வேணும். தயவு செஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவனை எடுங்க. ஒரு ஃபினிஷராகவோ ஒரு ஹிட்டராகவோ அந்த மாதிரி யாருனா எடுங்க. நீங்கள் என்னடானா நேத்தன் எல்லிஸ் வந்துட்டு இதுவே இன்ஜுரின்னு சொல்லிட்டு இன்ஜூரான ஸ்பென்சர் ஜான்சன் எடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஃபினிஷர் எடுங்க. கார்த்திக் சர்மா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அடிக்கலை, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நான் அதுக்கு பிரசாந்த் வீருக்கு கூட போவேன். தெரியல கைஸ், வேற ஏதாவது ஹிட்ரு எதனா ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி எங்கன்னா ஊரில் எதனா ஹிட் இருந்தால் கூட நம்ம பார்க்கலாம். அப்படிதான் பார்க்கணும். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு வந்து கார்த்திக் சர்மா ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நான் பிரசாந்த் வீருக்கே போயிடுவேன் அதுக்கு. இல்லையா நான் சஃப்ராஸ்கான ஃபினிஷர் அனுப்பிட்டே மிச்சம் அப்படியே ஆர்டர் வச்சுப்பேன். வேற நான் எதுவும் சொல்லத்துக்கு இல்லை. இதுக்கப்புறம் சரி, நம்ம இந்த மேட்ச் வருவோம்னா நான் சொல்றேன். இல்லை இதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு தேடிலாம் எடுக்க முடியாதுடா. ஒரு ஆப்ஷனும் இல்லை. தோனி சரியாகி வந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல அவரை ஃபிட் பண்ணி ஆட வச்சிடலாம். அவர் யூஸ்வல் பொசிஷன் கீழே 7ல் ஆட வைக்கிறது, 6 or 7ல் ஆட வைக்கிறது. அதில் ஆட விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். ஃபினிஷருக்காக திருப்பி தேடி உட்காந்து இன்னொரு ஃபினிஷர் ஆட வச்சு ஃபிட்டுனா எடுத்து உள்ள ஆட வைங்க. அவர் ஆட மாட்டேன்லாம் சொன்னால் 5 கோடி வாங்க நல்லா ஆடுன்னு சொல்லிட்டு ஆட வைங்க. வேற எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஆடுறதுக்கு ஆள் இல்லை. ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது காம்பினேஷன் ஃபினிஷருக்கு. கார்த்திக் சர்மா ஆட வச்சிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு சார் நீ சொன்ன மாதிரி சர்ஃப்ராஸ் வேணா ஆட வைக்கலாம். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா அவ்வளோதான், தோனி தான். ஆப்ஷனே இல்லை. இப்போ உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. இருக்கிற மேட்ச் எல்லாத்தையும் ஜெயிக்கணும். பிரவீஸ் கூட ஃபினிஷராக ட்ரை பண்ணலாம்டா. பிரவீஸை ஃபினிஷராக ட்ரை பண்ணுறத விட அவன் 4ல் ஆட வைக்கலாம். அவனுக்கு திடீர்னு 5ல் ஆட வைக்கிறானுங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறானுங்க அந்த பையனையும் உட்காந்து. ஒழுங்கா அவனை 4ல் ஆட வைங்க. ஆனால் போன மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு பிரவீஸ் மேலே தான் தப்பு. ஒரு பால் சஃப்ராஸ் ஆடுறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அதே இடத்துல தான் அவன் வந்திருப்பான். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா
இது பண்ணலாம். ஸோ சிஎஸ்கே விட்டுருவோம் அந்த பக்கம். இப்போதைக்கு நம்ம வந்து இவனுங்க கேமில் பார்த்தோன்னா தெரியும். நான் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சஷாங்க ட்ராப் பண்ணாங்க பார்த்தியா? தேவைதான். கேட்ச் விட்டான்னு தான் வேணும்னே தான் உட்கார வச்சிருக்கானுங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேட்டிங்லாம் ஒன்றும் சொதப்பலாம் இல்லை. சும்மா ஒரு மேட்ச் உட்கார வைக்கணும், உட்கார வச்சாதான் பனிஷ்மெண்ட் மாதிரி. பவுலிங்ல விக்கெட் எடுத்துட்டு இருந்தான், பேட்டிங்கும் ஃபார்ம்ல தான் இருந்தான், வேணும்னே தான் பண்ணாங்க. கொஞ்சம் தேவைதான். சீரியஸா இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஏன்னா அங்க இருக்குது ரிக்கி பாண்டிங் கைஸ், சொல்லணுமா நாங்க ரிக்கி பாண்டிங் பத்தி? அதெல்லாம் தேவைதான், அதெல்லாம் நடக்கும் தான். அப்படி அப்பதான் வந்து அவன் ஹி வில் லேர்ன் டு இட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே போலிங் வீக்கா இருந்துச்சு, அதே மாதிரி அவங்க இன்னைக்கு வந்து ஓப்பன் அப் ஆயிருக்காங்க. ஸோ பார்க்கணும் கைஸ். சுபம் தூபே இம்பாக்ட் பிளே ஃபிளெமிங்கே பாரா, இம்பாக்ட் பிளேயர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்து கத்துக்கூடா தயவு செஞ்சு. எப்படி கரெக்டா எடுத்துட்டு வராங்க அவனுங்க பாரு. அவனுங்க 8 ரன் 7 ரனுக்கு 5 விக்கெட் இருக்கும் போது அவனுங்க யூஸ் பண்றானு. இவனுக்கு என்னன்னா சுபம் தூபியை தான் வச்சுதானே பினிஷரா. வெயிட் பண்ணி வர கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணானுங்க. கரெக்டா பினிஷர் உள்ள எடுத்துட்டு வந்தான். சூப்பரா ஆனான் அந்த பையன் சுபம் தூபே. கரெக்டா 6 அடிச்சான். அதுல அந்த ஹர்ஷதீப் போற லாஸ்ட் 5th பால் வந்து லீவ் பண்றான் பவுன்சர்னு சொல்லிட்டு. ஆனால் அது கரெக்ட் பால், வைடோ பவுன்சர் சொல்லிட்டு லீவ் பண்றான். ஆனால் கரெக்ட் பால். அடுத்த பால் அவன் விட்டான் பார் 6. அதுதான் வந்து பெரிய 6. அந்த மேட்ச் கேம் அவேர்னஸ்னா அதான் கைஸ். இத்தனை ஓவருக்கு இவ்வளோ அடிக்கணும், இவ்வளோ எடுத்துட்டு போனாலே கேம் நம்ம கையில. நம்ம இதுல வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. அழகா பண்ணானுங்க. 19th ஓவர் ஃபெர்கூசன் வந்தாரு, நம்ம ஃபெரரா முடிச்சு விட்டு போயினே இருந்தாரு. அவ்வளவுதான் கைஸ் கேம். ரொம்பலாம் கிரிக்கெட்டை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணவே கூடாது. எங்க இது ரொம்ப இன்னொரு டீம் எங்க காம்ப்ளிகேட் பண்ணா எல்எஸ்ஜி, கேன் வில்லியம்சன், ஊடி, அப்புறமேட்டு வேற யாரோ ஜஸ்டின் லாங்கர், இவங்கெல்லாம் அப்படியே ப்ரிஷப் பண்ணிட்டு இவங்கெல்லாம் அப்படியே குழப்பி தான் அவ்வளோ பெரிய டஃப் ஆக்கிறாங்க. சிம்பிளா வச்சா சிம்பிளா ஜெயிச்சுட்டு போயிடலாம். அவ்வளவுதான் தியரியே. அந்த பையனுக்கு என்ன, சூரியவன்ஷிக்கு என்ன ரோல், போடா அட்ரா. ஏன்னா அவனோட மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு தான். அவன் கேம் அவேர்னஸ் அவனுக்கு இருக்கு. நான் இவ்வளவுதான் என் ரோல் அடிச்சுட்டு போன மேட்ச் சொல்றான், நான் கார்ட்டூன் பார்க்க போறேன், நான் பால் வந்து அடிக்க போறேன். அவ்வளவுதான். அவன்கிட்ட நீ எதுவும் பெருசு சொல்லணும். ஆனா ஜெய்ஸ்வாலன் சீனியர் பிளேயர், அவன்கிட்ட சொல்றாங்க அவன் அடிக்க போவான், அவன் அவுட் ஆயிட்டா நீ நின்று அடிக்கோ, அடுத்து வரும்போது நீ அடிச்சுக்கோ, உனக்கு என்னன்னு சொல்லுவாங்க. கேம் பிளான் ஸ்ட்ராட்டஜி கிளியரா, இவன் ஓவர் அடிக்க போறேன், இவன் அனலைஸ் பண்ண போறேன், அவ்வளவுதான். உனக்கு ஏதாவது சொல்லுவாடா? எனக்கு வந்து அதுதான், சுபம் துபே ஆண்டதாக இருக்கட்டும், அவன் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தான். உனக்கு வந்து அன்வான்ட் ஷாட்ஸ்லாம் எதுவும் இல்லை. வந்தான், அவன் ரோல் வந்து ஃபினிஷ் பண்ணும் கேமை. இந்த சைடில் ஃபெரேரா வந்து நல்ல ஃபார்மில் இருக்கான். ஸோ உனக்கு வந்து அந்த கேமை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு அவங்க பிளானிங்கோட வரானுங்க. அந்த பிளானிங் தான் முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. ஸோ எதுவுமே இல்லை. ஜெய்ஸ்வாலும் பாரு, சூரியவன்ஷி ஆட விட்டு வெயிட் பண்ணான், அப்புறம் அவன் அடிக்க ஆரம்பிச்சான். அழகா வந்துட்டு அவனுங்க இன்னைக்கு ரொம்ப ஆள் ஆடினாரு. ரியன் பராக் ஆடினாரு, நல்லா தான் ஆடினாரு ரியன் பராக். அவன் வேலை, அவன் கரெக்டா வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுமா அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான். அவன் வந்து 29 ரன் 16 பால். அவன் கேப்டன். அவன் எப்பயுமே எப்படி ஆடுவானோ அந்த மாதிரி தான் ஆடினான் இன்னைக்கு. ஓகே, சஹல் நல்லா போட்டான், அது வேற விஷயம், வேற எதுவும் பண்ண முடியாது. நல்லா டைட்டா தான் போட்டுக்கிட்டு இருந்தான் சஹல். ஸோ அதுவும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. சஹல் அடிக்க விடுறான்டா, அப்புறமேட்டு அந்த லூப் போடுறது, அந்த ஸ்லோவர் ஒரு பால் நல்லா போடுறான். ஜெய்ஸ்வால் அதெல்லாம் மாட்டினா இவனும் சஹல்ரா லெஜெண்ட், அவனும் லெஜெண்ட் தான். அண்ட் ரன்ஸ் போனாலுமே அவன் விக்கெட் எடுத்துருவான். ஹர்ப்ரீத் பிரார் சூப்பரா போட்டான், அழகா போட்டான், கரெக்டா. ஹர்ப்ரீத் பிரார் போட்ட பிரஷர்னால தான் சஹலுக்கு விக்கெட். ஆமா. ஸோ ஜுரேலால இன்னைக்கு ஆட முடியல, சீரியஸாக ஆட முடியல. நல்லா ஸ்பின்னை வச்சு நல்லா டைட் பண்ணானுங்க கேமை. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுங்க பாட்டுக்கு பேசர்ஸ் வச்சு தான் ஆடி ஆகணும். ஸ்பின்னை வச்சு நல்லா எவ்வளோ டைட் பண்ணானுங்க. அவனுங்க கரெக்டாக, அவனுக்கு பார்த்தோன்னா தெரியும், பேசறதான் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கானுங்க. அவனுங்க ஸ்பின்னரை கையே வைக்கல. ஆமாம், கரெக்டாக பேசர்ஸ் வந்தானுங்க. ஓகே, ஹர்ஷதீப் அடிப்போம், பர்கரோட மிச்சம் ஒரு ஓவர் இருக்கு. சரி, இவன் ஆன்சரோட வைஷாக் விஜயகுமார் டிராப் பண்ணிட்டாங்களே இந்த மேட்ச். வைஷாக், அதுதான் வைஷாக் விஜயகுமார் இடத்துல தான் வந்து ஹர்ப்ரீத் பிரார் ஆடினான். அவனுக்கு தான் ஒரு ஸ்பின்னர் வச்சு தானே ஆடிக்கிட்டு இருந்தான் இவ்வளோ நாள். நடுவில் தேவைப்படும் போது தானே பிரார் வந்தான் உள்ள. ஆமாம். ஸோ மார்க்கோ ஆன்சரையும் ஹர்ஷ்தீப் சிங்கையும் டார்கெட் பண்ணி அடிச்சானுங்க. அப்புறம் லாக்கி ஃபெர்குசன் வந்தான், உரிச்சிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே உரிச்சது தான். திருப்பி வந்தோடனே திருப்பி உரிச்சிட்டானுங்க 19th ஓவரில். என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். இதை வந்து இதுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணும், எது பண்ணணும்னு பாண்டிங்க்கு தெரியும். பாண்டிங் வந்து திருப்பி பவுன்ஸ் பேக்லாம் ஈஸியாக பண்ணிடுவார். அது லாஸ்ட் இயர் பஞ்சாப் டீம்லேயே பார்த்தோம் நம்ம எவ்வளோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ கெஸ் திருப்பி வந்து கம்பேக் கொடுப்பாங்க பஞ்சாப். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஃபெர்கூசன் இந்த ஃபார்ம்ல தான் ஆட வைக்க மாட்டேன். நான் பேரட் ஆட வச்சு சஷாங்க் உள்ள வந்துடுவான், பேரட் உள்ள வந்துடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு. வேற என்ன நீ எக்ஸ்பெக்ட் பண்ண போற? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மேட்ச் ஃபெர்கூசன் ஆட வைப்பாங்க, அவங்க உடனேலாம் ட்ராப் பண்ண மாட்டாங்க ஐ கெஸ். இல்லை, அவன் தான் ஒரு மாதிரி கஷ்டப்படுறான்டா, அதுக்கு சொல்றேன். அந்த 2வது ஓவரே நீ பார்த்தனா ரன் அப்லாம் ரொம்ப இன்ஜூரி ஆகும், அதனால இது எனக்கும் புரியுதுடா. நான் வந்து ஆட வைக்கணும்னு நானும் சொல்லலை, நானும் பாட்டில் தான் போவேன். நான் காம்பினேஷன் உனக்கு ஒர்க் ஆயிருக்கு இது வரைக்கும்.
ஸோ அப்படி பார்க்கும்போது ம். பாட்லர் போகலாம். இவனுங்க வந்து ஆனால் பாண்டிங் பண்ணுறது தெரியுமே. யூஸ்வலாக பேக் பண்ணுவான். ஸோ பேக் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. அவ்வளோதான் இந்த மேட்ச்சுக்கு. எனக்கு வேறு எதுவும் இல்லை. அண்ட் கூப்பர் கான்லி ஆடுறது பார்க்கும்போது எனக்கு ஃப்ளெமிங் மேல் தான் காண்டாச்சு. அவன் சூப்பராக ஆடுறான், அழகாக ஆடுறான். சூப்பர் கான்லிலாம் போயிருக்கலாம்டா. பக்கா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்டா. அவனும் பிரவிசன் இருந்தா உங்களுக்கு செட்டுடா டீம். அவனை எங்கே வேணா ஆட வைக்கலாம்டா. கூப்பர் கான்லி எங்கே வேணா ஆட வைக்கலாம். 3 ஆட வைக்கலாம், 4, 5, 6 வரைக்கும் அவனை எங்கே வேணா ஆட வைக்கலாம். எல்லா இடத்துலையும் ஆடுவான் அந்த பையன். 4 கோடி ரூபாய்க்கு தான் எடுத்துட்டு போனாங்க அவனை. ஆமா. எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். தெரியல guys. Match- ரொம்ப worst. நீங்க ஆக்ஷன்ல எவ்வளவு வஸ்டா பண்றீங்களோ மேட்ச் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் ஆர்சிபி பஞ்சாப். ஆர்ஆரையும் சொல்லுவேன் நான். ஆர்ஆரும் வந்துட்டு Why they are லேசப்பட்ட showing டீம்லாம் up? இல்லை. ஆ? ஆர்ஆரும் லேசப்பட்ட டீம்லாம் இல்லை. எது? ஆர்ஆர்ரா. ஆர்ஆர் லைஸ் பண்ண டீம் கிடையாது. ஆர்ஆர் வந்து சத்தியமா அவங்களும் ஆக்ஷன்ல நல்லா வேலை பஞ்சாப் வந்துட்டு சஷாங்க ஏதோ மிஸ்டேக்கா எடுத்தானுங்க, அதனால நல்லா பண்ணுது. இல்ல. பஞ்சாப் ஸ்டேக்கனா எடுத்திருந்தாலும் 2025ல வந்து ரீடைன் பண்ணாங்கல்ல மெகா ஆக்ஷன்ல. 3 வருஷம் மெகா ஆக்ஷன்ல வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் அஷிடோஷ விட்டாங்களே. அஷிடோஷ இருந்தா சரியான டீம் இது இன்னும். ஸோ அவ்வளோதான். சரி, இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஸ்ட்ரீக் உடஞ்சிருச்சு நாங்க சொன்ன மாதிரி. நம்ம நாளைக்கு மேட்சை பார்ப்போம். மும்பை விசஸ் எஸ்ஆர்ஹெச் டூ ஆர் டை மேட்ச் தான். 2 டீமுக்குமே நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே அப் அண்ட் டவுன்ல தான் கைஸ் இருக்கு. லிட்டரலா சொல்ல போனா லக்னோ தவிர மிச்சம் எல்லா டீமுக்குமே சான்ஸ் இருக்கு. கேகேஆர் கூட சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவனுங்க ஃபின்னாலன் இல்ல சுனில் நாராயண் ஓப்பனிங் எடுத்துட்டு வந்து அவனுக்கு காம்பினேஷன் செட் ஆச்சு. அவனுங்க டீமும் பங்கமாகுது. அவனுங்க ஏதோ ஒரு ஃபயரோட விளாடுறானுங்க. ரிங்கு பாயெல்லாம் பொழகிறான், கேட்ச் பறகுறான். அதனால தான் நான் சொல்றேன் நாளைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாளைக்கு யாருக்குண்டா மேட்ச்? மும்பைக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும். எஸ்ஆர்ஹெச்சா? அதுதான் எனக்கு அந்த ஒரு டெம்ப்ளேட் எனக்கு கிட்டத்தட்ட இது பார்த்தோன்னே அதுதான் மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் கேட்டேன். சிரிச்சுனே தான் இருந்தேன் பின்னாடி. ஸோ இன்னைக்கு மேட்ச் நம்ம பார்த்துட்டோம். இந்த மேட்ச் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மும்பை வந்துட்டு அவங்க எப்படியாச்சும் பவுன்ஸ் பேக் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த மேட்ச் சிஎஸ்கேவோட இன்னும் ஸ்ட்ராங்காக வரணும் தான் பார்ப்பாங்க. ஸோ மேட்ச் வந்து மும்பையில், ஸோ அவங்க ஹோம் கிரவுண்டில் வேற நடக்குது. அண்ட் அது வந்து டெல்லி பிச் எப்படி சொன்னோமோ அது அளவுக்கு மோசம்லாம் இல்லை. பட் இதுவும் ஃப்ளாட்டு தான், நியாயத்துக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ அடித்தா ரன்னு மழையாக பொழியும். ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த இதில் வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நீ என்ன நினைக்கிற? இந்த மாதிரி பிச்சர்ஸில் யார் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிற நீ? இதுக்குதான் நான் ஒரு இதுவோட வந்தேன். இதுல இஷான் கிஷன் வந்து மும்பை கிரவுண்ட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கான். நாளைக்கு ஐ வில் கோ வித் எஸ்ஆர்ஹெச் தான். நானும் எஸ்ஆர்ஹெச் தான் போவேன். ஏன்னா அவங்க வந்து ஹெட் டு ஹெட், உனக்கு தெரியுமா, ஹெட் டு ஹெட் வந்துட்டு மும்பையோட 15-19 வச்சிருக்கானுங்க. அதான் சொல்றேன். கமின்ஸ் வர மாட்டான் மஜா கை. எனக்கு ரோஹித் நாளைக்கு ஆடுவான்னு நினைக்கிறேன்டா. கண்டிப்பாக ஆடுவான். ரோஹித் வந்துட்டு இன்ஜுரியிலேருந்து வெளில வந்துட்டான். ஸோ ஐ கெஸ் ஆடுவான்னு நினைக்கிறேன். நெட்ஸ்லலாம் கூட விளையாடிட்டு இருந்தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஆடுவான்னு தான் தோணுது. அண்ட் மிச்சல் சாண்ட்னர் இஸ் அவுட் ஆஃப் ஐபிஎல், ஆட மாட்டான் இதுக்கப்புறம். ஸோ அதுவே ஒரு பெரிய 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 மகாராஜன் பெரிய பெரிய ப்ளோ. உனக்கு சாண்ட்னரோட இம்பாக்ட் மகாராஜ் கொடுப்பானான்னு கேட்டால் சத்தியமாக கொடுக்க மாட்டான். ஒத்துக்கவே மாட்டான் அந்த விஷயத்தில். அது கொடுக்க மாட்டான். ஆனா எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. நான் வந்து அல்லா கசன்ஃபர் ஆடுவேன். வில்ஜாக்ஸ் வந்துட்டான், வில்ஜாக்ஸ் ஆடுவேன். ஆமா, வில்ஜாக்ஸ் இருக்கான் இப்போ எனக்கு. உனக்கு அதுதான் ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜா கொடுத்துருக்கு. உனக்கு வந்துட்டு கசல்ஃபரும் இல்ல, அதான் கசல்ஃபரும் இல்ல, ரோஹித் வந்துட்டான் அப்படின்னா கசன்ஃபரும் ஆடலாம். கசன்ஃபர், வில்ஜாக்ஸ், நம்ம ரதர்ஃபோர்ட் வச்சு ட்ரெண்ட் போல்ட்டு, ரதர்ஃபோர்ட் 4 பேரையும் வச்சு ஆடலாம். ஓப்பனிங் வந்துட்டு ரதர்ஃபோர்டை ரிமூவ் பண்ணிட்டு இவன் ரிக்கல்டனோ இல்லாட்டி இவனோ குவிண்டன் டிகாக்கோ. ஸோ அவங்க யாரை வேணா வச்சு நீங்கள் விளையாடிக்கலாம். ஸோ ரதர்ஃபோர்டுக்கு பதிலாக தான் வில்ஜாக்ஸ் வருவான். கரெக்டு. ஸோ உங்களுக்கு டீம் செட் ஆகிடுச்சு. இந்த டீமை வச்சு ஜெயிக்கல அவ்வளோதான், புலந்துருவோம் நாங்கள் சீரியஸாக. நாங்கள் வந்து அவ்வளோ கடுப்பில் உட்காந்துருக்கோம். மும்பை மாதிரி ஒரு டீமு, டேபிள் டாப்பர்ஸாக இருக்க வேண்டிய டீம் கீழே உட்காந்துருக்கிறதுலாம் வந்து எம்பாரசிங்கான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்துட்டு இல்லை, அது ஏதோ அவனுக்கு வேணும்னே ஆடாத மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். என்னன்னு எனக்கு தெரியல. சூரியகுமார் அதெல்லாம் பஸ்ட்டாக ஆடுறான்.
திலக் பரவாயில்ல ஒரு மேட்ச் ஆட்டான். பாண்டியா அதோட ஃபர்ஸ்ட் டே பாண்டியா நீ கே கேரக்டர் 30 பால் 90 ரன் அடிச்ச வேண்டாம் நீ. உன் ஹிஸ்ட்ரி எடுத்து பாரு. அந்த இதுலாம் காட்டுவாங்க தெரியுமா? ஐ மீன் அந்த இது எருமை இங்க பாருங்க, இவங்களாம் உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் தான், எப்படி கொலை பண்ணிருக்காங்க பாருங்கன்னு காட்டுவாங்க பாரு. அந்த மாதிரி பாண்டியா கிட்ட அவன் இன்னிங்ஸே காட்டணும். டே பாடுறா, இந்த கடைசி வேர்ல்ட் கப் வரைக்கும் நீ அடிச்சுதாண்டா இருந்திருக்கு, இப்போ என்னடா இப்படி மென்டல் மாதிரி பண்ணுகிறன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. மென்டல். ஸோ அவனுங்க தெரில கைஸ். அவனுங்க பும்ராவுமே இந்த சீசன் ஃப்ளாப் தான். ஃப்ளாப் ஆனாலுமே இஸ் அ கோட். அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனா பும்ரா ஆக்சுவலா இஸ் நாட் ஃப்ளாப்னு சொல்ல முடியாது. அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் கூட இல்ல. எக்கானமி மெயின்டைன் பண்ண ரொம்ப டிஃபென்சிவா இல்ல இல்ல போட்டுட்டு இருக்கான். விக்கெட்டே எவ்வளவுடா? 2 விக்கெட் தான்டா. எக்கனாமியா அடிச்சு பொளந்துட்டாங்கடா. எங்கடா அவன் எக்கானமி ரொம்ப இன்னும் கம்மியா தான் இருக்கு. எக்கானமி கம்மியா இல்ல தான் இல்ல இந்த வச்சிருக்கான். சீசன் பாரு அவன் அதிகம் தான். ஏய் கம்மியா தான்டா வச்சிருக்கான். எக்கானமி வந்துட்டு டீசெண்டா தான் வச்சிருக்கான். ரொம்ப மோசம்லாம் கிடையாது. அப்படியா? எக்கானமி வந்து அவன் இப்போ வரைக்கும் கரெக்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நான் உனக்கு பார்த்து சொல்றேன், நீ பேசு. நான் உனக்கு எக்கானமி மட்டும் என்னன்னு சொல்றேன். 7.3டா. 7.3ங்கிறது வந்துட்டு கம்மிடா இந்த சீசனுக்கு. 7.3 எக்கானமிலாம் ரொம்ப கம்மி. 7.3 இதுவே அவனோட விக்கெட்ஸும் கம்மி. அவன் கோட்டு தான், அதுக்கு நான் சொல்ல. ஆனா மெயின் பவுலர் உனக்கு கோ த்ரூ பவுலர்னு நம்ம போகும்போது அவனுமே அந்த அளவுக்கு இல்லை. அவனுக்கு அடிச்சாங்க தான் இந்த சீசன். ஏதாவது அவர் 4 ஓவர்னா அதுல 2 ஓவர் அடிச்சிடுறாங்க, 2 ஓவர் அவன் நிறுத்திடுறானே தவிர அந்த 2 ஓவர்ல ஸ்கோர் போயிடுது. பழைய மாதிரி பும்ராவால டிஃபெண்ட் பண்ண முடியல. மேபி அவனுக்கு ஆப்போசிட் சப்போர்ட் இல்லையா என்னன்னு தெரியல. இட்ஸ் நாட் த பும்ரா வி ஹேவ் சால் தான் சீன் பார்த்தது இல்லை. ஓகே ஸோ டு பி ஆனஸ்ட் அது பும்ராக்கே தெரியும். கரெக்டு தான். ஸோ நான் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். பும்ரா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சீசன் இப்படி ஆயிருக்கு. ஐ கெஸ் இட்ஸ் நாட் இட்ஸ் 2022 சீசன். நாம ஒரு காரணம் தெரில எனக்கு. ஒரு சீசன் வந்துட்டு பும்ரா ரொம்ப விக்கெட்லெஸ்ஸாக 7 மேட்சோ 8 மேட்சோ விக்கெட்லெஸ்ஸாக இருந்தான். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு டூ விக்கெட்ஸ் பர் கேம்ன்ற மாதிரி எடுத்து டாப் 10 விக்கெட் டேக்கர்ஸ் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்த மாதிரிலாம் வந்திருக்கான் பும்ரா எனக்கு தெரிஞ்சு 2021 2 சம்திங் அந்த 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 டைமில் அது. ஸோ அதான் நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன். ஸோ கம்பேக் கொடுக்கறதுலாம் பும்ராக்கு ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. அவங்க விக்கெட் அவங்ககிட்ட விக்கெட் ஒஸ்ட்டாக இல்லை போட்டால் ஆக்சுவலாக இல்லைடா, பும்ராவுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும். ஒரு 2 மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் வேணும். அவன் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான். அவன் ஃபேஸே ரொம்ப இறங்கிருச்சு. வேற 126 அந்த மாதிரிலாம் போடுறான். அதெல்லாம் நிறைய ரொம்ப கன்சிடர் பண்ணி தான்டா ஆகணும். எனக்கு அது வந்துட்டு அவன் மோசமாக போகிறான்னு சொல்ல மாட்டேன். பட் அவன் வந்துட்டு ரொம்ப நீ சொன்ன மாதிரி டயர்ட் ஆகிட்டான்னு தான் தோணுது. நான் கண்டினியூஸாக வேர்ல்ட் கப்லேருந்து ஆடிக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அவனை கவர் அப் பண்ணுற மாதிரி பவுலர்ஸ் இல்லைடா. அவங்க வந்துட்டு அப்படி ரெஸ்ட் கொடுத்தானுங்கன்னா ஒரு மேட்ச்சு. அதான் சொல்கிறேன், அவனை சப்போர்ட்டுமே இல்லை, அவனுமே இதுவும் இல்லைன்றத நான் சொல்கிறேன். அவனை பார்த்து அடிக்க மிச்சம் எல்லாரும் அடிக்கிறதுனால அவன் விக்கெட்லெஸ்ஸாகவும் இருக்கான். அண்ட் அதுதான் ரொம்ப கேம் அவேர்னஸோட ஆப்போனன்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பொறுமையாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பும்ரா வந்தானா ஓகே ரொம்ப பொறுமையாக ஆடணும் அப்படின்னு ஆடுறானுங்க. மற்ற பிளேயர்ஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. ஸோ அப்படி தான் இருக்குது இவங்க கேம் பிளானே எல்லா டீம்ஸோடதும். ஸோ இது ஒரு விஷயம். தென் ட்ரெண்ட் போல்ட்டோட ஃபார்ம் ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த இடத்துல வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட் இது வரைக்கும் நல்லாவே போடலை இந்த சீசன். 8 மேட்ச் ஆயிடுச்சு, 8 மேட்ச் முடிஞ்சிருச்சு, ஹாஃப் சீசன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ? ட்ரெண்ட் போல்ட் ஆட வைப்பியா? 14 மேட்சஸாக ஆடட்டும்னு ஆட வைப்பியா? இல்லை உள்ள வேற ஏதாச்சும் பிளேயர் உள்ள எடுத்துகிட்டு வருவியா? வேற பிளேயர் கிடையாது. இல்லடா ஆக்சுவலாக வந்துட்டு உனக்கு உள்ள வேற பிளேயர் கிடையாதுன்ற அவன் ரோல் பிளே பண்ற மாதிரி. வேற பிளேயரும் கிடையாது. நானா போல்ட் எடுத்துட்டு வரதான் பார்ப்பேன். போல்ட் எடுத்துட்டு வந்து நான் பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்விங்கிங் பிச்சா அந்த மாதிரி எதனா இது பண்ண முடியுமா, இல்லை போலிங் பிச்சா கொடுக்குற மாதிரி தான் பார்ப்பேன். இல்லடா பேட்ஸ்மேன்ஸும் நிற்க மாட்டானுங்கடா. ஓப்பனாக சொல்கிறேன், பேட்டிங் சொதப்பனா போலிங் சொதப்புது, போலிங் சொதப்பனா பேட்டிங் சொதப்புது. இதுதான் உண்மை. மும்பை இந்தியன்ஸ் வந்து நம்மளாவது பரவாயில்ல, இன்ஜுரி கன்சர்ன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் அவனுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஆமாம், அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஆயுஷ் மாத்திரை இல்லை, நேத்தன் எலிஸ் இல்லை, தலை இல்லை, இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கும் இது இருக்குது, நிறைய ஃப்ளாப்ஸ் இருக்குது. நேத்தன் எலிஸா நம்மளோட முக்கியமான பவுலராக இருக்கும்போது அவரே இன்ஜுரி ஆகும்போது நம்ம கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆகிட்டோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப என்னதான் சொன்னாலுமே அந்த பவுலர்ஸ் அவங்களாம் இல்லை. அண்ட் மிடில் ஆர்டரில் வந்து இது தூபே இந்த பிரவிஸ் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும். ஸோ அதுவும் இருக்குது. ப்ளஸ் நல்லா ஆடிட்டு இருந்த ஆயுஷ் மாத்திரை இல்லை, கலீல் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் ஆகணும். கலீலும் ஏகேவோ இப்போ இருந்தா, கலீல் ஏகேஸ் இவன் ஓவர் 10, அக்கீல் 100 செம்ம போலிங் லைனப்பாக இருந்திருக்கும். ஆனால் கலீல் இல்லாத வந்து ஒரு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்.
ஆ நல்லா தான் இருந்திருக்கும்ண்ணே, வேற எதுவும் இல்லை. ஸோ இது இன்னொரு ஒரு ஸ்டாட் ஸோ சொல்கிறேன். அந்த இன்ஜுரிஸ்லாம் கொஞ்சம் ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்துட்டு மும்பை வந்துட்டு இது வரைக்கும் ஹோமில் ஆண்ட 3 கேமையும் தோற்றுருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கும் தோணுச்சு இந்த மேட்சும் தோற்றுருவாங்கன்னு சொல்லிட்டு. நீ என்ன நினைக்கிற? இந்த கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்கா? அவங்க ஃபர்ஸ்டே சொன்னதாண்டா, ஷோல்டர்ஸை நீங்கள் லூஸ் பண்ணிட்டாலே மேட்ச் நீங்கள் லூஸ் பண்ண கணக்கு தான். அவனுங்க என்ன எனர்ஜியில் வரானுங்க எதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மாதிரி டீம் மாதிரியே எனக்கு தெரியல. இந்த ஒன் ஃபேமிலின்ற மாதிரி இல்லை. அதான் ஓப்பனாக சொல்கிறேனே, அது ஒரு மாதிரி டீம் மாதிரியே எனக்கு இல்லை. லைக் இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் ஆடினா கூட ஆடினாலே அவங்க வின் பண்ணிடலாம். ஆனால் அவங்க இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் கூட ஆடுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பிளேயர் டு வாட்ச் அவுட் இந்த கேமுக்கு யாருன்னு நினைக்கிறேன்? பிளேயர் டு வாட்ச் அவுட் இந்த டீமுக்கு இந்த மேட்ச்சுக்கு வந்துட்டு மும்பை ஐ வில் கோ வித் அடிக் பண்ண எனக்கு யாரை செலக்ட் பண்ணுறது தெரியல. அந்த அளவுக்கு இது இந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. நான் இது கூட அது பேர் என்னது, அது சன்ரைஸ் ஹைதராபாத் கூட நான் இஷான் கிஷன் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வந்து எனக்கு யாருமே பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரியே தான் இருக்குது. சரி, ஆப்ஷனே இல்லாதனால நம்ம இந்தியன் டீம் கேப்டன் சூரியகுமார் அதை விடுக்கிறேன். ஓகே, இவங்களுக்கு சன்ரைசர்ஸ் தான் சொன்னேன், இஷான் கிஷன். ஓகே. ஸோ நான் வந்துட்டு மும்பைக்கு வந்துட்டு ஐ கோ வித் நமந்தீர். ஸோ நான் நமந்தீர் போகிறேன். ஏற்கனவே நமந்தீர் வந்து ஸ்டெப்பாக பண்ணி விளையாடுவார்னு தோணுது. ஐ கோ வித் நமந்தீர். சன்ரைசர்ஸ்க்கு வந்துட்டு நான் கேப்டன் பேட் கமின்ஸ் போகிறேன். ஏன்னா பேட் கமின்ஸ் வந்துட்டு இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. போன மேட்ச் டீசெண்டாக போட்டார், நல்லா போட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்துட்டு போன மேட்ச் நல்லா போட்டான்டா. அதுதான் 220 போகும்போது அவன் எக்கனாமி மட்டும் 6ன்னு வச்சிருந்தான்டா. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சரி பேட் கமின்ஸ் வந்துட்டு ஆஸ் அ கேப்டனாகவும் சரி, பவுலர் பேட்டர் ஆல்ரவுண்டராக என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரில. பட் ஒரு ஹோப் இருக்குது எனக்கு. அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ ஐ வில் கோ வித் பேட் கமின்ஸ். சூப்பர்மேன். தென் இஷான் கிஷன் தான். ஏன் சொல்லலை அப்படின்னா, என்னதான் போல்ட் வந்து நல்ல ஃபார்மில் இல்லைன்னாலும் இஷான் கிஷனுக்கு ஆப்போசிட்டாக போல்ட் வந்து செமையாக போட்டிருக்கான். கிட்டத்தட்ட ஐ கெஸ் எவ்வளோ தூரம் விக்கெட் எடுத்திருக்கான், செம்ம ரெக்கார்டு வச்சிருக்கான். லைக் அதே நாளைக்கு முதல்ல இஷான் கிஷன் போல்ட் ஆடணும்ல. போல்ட் ஆட வைக்காம இருக்க மாட்டாங்க, அது என்னமோ ஆட வச்சிருவாங்கன்னு தோணுது. லெட்ஸ் see. அண்ட் இஷான் கிஷன் வந்துட்டு போன வருஷம் அவங்க ஃபினிஷருக்கு வேணும்னு சொல்லிட்டு ருத்தர்ஃபோர்ட் ஆடுவாங்க. எனக்கு ரிக்கல்டன் குண்டடிக்கு 2 பேர் ஆடுவாங்களான்னு தெரியல. எனக்கு வில்ஜாக்ஸ் ஓப்பனிங் வந்தா கூட நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு நான் ஏன் இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இஷான் ஸோ மிடில் ஆர்டருக்கு ருத்தர்ஃபோர்ட், கீழே மகாராஜும் இவனை எடுத்துட்டு வந்துருவாங்க. வில்ஜாக்ஸ் எடுத்துட்டு வந்த இது மகாராஜும் இவன் அந்த அல்லகசன்ஃபர் எடுத்துட்டு வந்துருவாங்க. 3 ஃபேஸர் பாண்டியா, குல்கர்னி, அதுக்கப்புறம் பகத், அதுக்கப்புறம் பும்ரா இருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் தான் போகணும் எனக்கு தெரியும். ஐயோ அஸ்வினி குமார். ஓகே, அஸ்வினி குமார். ஓகே. ஸோ நான் இஷான் கிஷன் வந்துட்டு நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு மும்பைக்கு ஆப்போசிட்டாக போன வருஷம் பேட்லேயே படாத பாலுக்கு பேட்டில் பட்ட மாதிரி அவுட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். ஸோ இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் நடக்கும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. பேட்டில் படாத பாலுக்கு பட்டுச்சு அவுட்டு, இல்லாட்டி பேட்டு கிட்ட விட்டு ஏதாவது அவுட் ஆகிட்டு போயிடுவானோன்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ விசுவாசத்தை காட்டுறாங்க. அது அவன் வந்துட்டு எல்லா மேட்சும் காட்ட மாட்டான், மும்பைக்கு ஆப்போசிட்டாக மட்டும் அந்த விசுவாசத்தை காட்டுவான். ஸோ அதனால் அவனுக்கு தானே காட்டுவான், அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இஷான் கிஷன் சொல்லலை, நான் கிஷன் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த மேட்ச் ஹைதராபாத் தான். நானும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டம், மும்பையால் இந்த டீமை ஜெயிக்கிறது கஷ்டம். ரோஹித் வந்தால் மேபி ஒரு 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 எக்ஸ்ட்ரா ஒரு 10% ஏற்றிக்கலாம் மும்பையோட ப்ராபபிலிட்டியில். பட் ரோஹித் இல்லை அப்படின்னா வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டம். கமின்ஸ் இருக்கான், அந்த சைடில் சாக்கிப் ஹுசேன் இருக்கான், ரஃபுல் ஹிங் இருக்கான், எல்லாரும் நல்லா போட்டுட்டு வேற இருக்காங்க. ஹர்ஷ் தூபே சூப்பராக போட்டு, நிதிஷ் ராணா ஹர்ஷ் தூபே நல்லா போட்டுருக்கான். நிதிஷ் ராணா வந்துட்டு ஒரு 2 ஓவர் போட்டாலும் கரெக்டாக ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ இப்படி எல்லாருமே வந்து இஷான் மலிங்கா பவுலிங்கில் வந்துட்டு சூப்பராக போடுறாரு. மும்பை டீமில் வேற அவர் கூட இருந்திருக்காது. கிளாஸ் அண்ட் பேட்டிங் சூப்பராக ஆடுறாரு. இஷான் கிஷன் இருக்கான். டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் ஒன்றும் ஃபார்முக்கு வரல. பட் அவன் ஃபார்முக்கு வந்துட்டான்னா இவனுங்களுக்கு காலி. அவன் ரோஹித்தை பார்த்தா ஃபார்முக்கு வந்துடுவான். ஸோ அதுவும் வாய்ப்புகள் இருக்குது அவன் அடிக்கிறதுக்கும். ஸோ அபிஷேக் சர்மா
சலீர் அரோரா வந்துட்டு இன்னும் ஃபயர் பண்ணல. பட் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு குயிக்காக வந்துட்டு ஒரு 2 சிக்ஸ் ஒரு 6ன்னு அடிச்சிடுறான். அனிகேத் வர்மா ஸ்டார்டிங்லேயே அனிகேத் வர்மா ப்ரூவன் கமாடிட்டி 2 வருஷம் ஆடி காமிச்சிட்டான் யாருன்னு. ஸோ அவனெல்லாம் வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அவனும் வந்து ஆடி காமிச்சிருவான் யாருன்னு. ஸோ அவங்க டீமே ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ சன்ரைசர்ஸ் தான் நினைக்கிறேன் இந்த மேட்ச். நானும் அதே தான். ஸோ சரி ஓகே, முடிச்சிக்க முடியாதா பாயிண்ட்? மேட்ச் அப்ஸ் வேணால் சொல்கிறேன். நான் சொன்னது தான். பேட் கமின்ஸ் ரோஹித் ஆனா பேட் கமின்ஸ் வர்சஸ் ரோஹித் சர்மா. ஸோ நான் அதை வெயிட் பண்ணுவேன். அப்படி ரோஹித் ஆடல அப்படின்னா பேட் கமின்ஸ் வர்சஸ் சூரியகுமார் யாதவ். ஸோ அதை நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அது நல்லாயிருக்கும். பேட் கமின்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் சைடில் இருக்கான். அண்ட் சொன்னது தான் கிஷன் அண்ட் போல்ட், அதுவும் நான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறேன். அவங்க 2 பேரும் ஆடினா நல்லாயிருக்கும். இன்னொன்று இருக்கு, பும்ரா விசஸ் டிராவிஸ் ஹெட். பும்ரா வர்சஸ் டிராவிஸ் ஹெட் அது ரொம்ப கஷ்டம்டா. டிராவிஸ் ஹெட் இப்போ அந்த ஃபார்ம் கெயின் பண்ணணும்னா தான் ஆகணும். பும்ரா கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிட்டு அடுத்து வர பவுலர்ஸ் அடிச்சு ஆடணும் தான் உண்டு. பும்ரா ஃபார்ம்ல இல்லைல்ல. ஆமாம், பட் பும்ரா ஃபார்ம் இல்லைன்னா அவங்ககிட்ட ரொம்ப அவேர்னஸோட விளையாடுறாங்கன்றல. இல்லாட்டியும் அவன் விக்கெட் விழுந்துடும். வேற விஷயம். அவேர்னஸோட இல்லைன்னா கண்டிப்பாக பும்ரா கிட்ட விக்கெட் விட்டுருவாங்க. இல்லடா, டிராவிஸ் ஹெட் வந்து பும்ரா கிட்ட நல்ல ஆவரேஜ் ஆன வச்சிருக்கான். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா ஒழுங்கா ஆடலன்னா சொல்கிறேன். யா ஏன்னா இவன் ஆர்ச்சர்கிட்டே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாலே வந்து நல்லா சுருகுனான். ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிருக்க வேண்டியது, அவுட் ஆகலை டிராவிஸ் ஹெட். ஸோ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எதுவுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஆக்சுவலாக. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நாங்கள் இந்த ப்ரெடிக்ஷன்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, பிளேயர் ப்ரெடிக்ஷன்லாம். இப்போ வந்துட்டு அந்த பிளேயர் ப்ரெடிக்ஷன் எதுவுமே சரியாக வரதில்லை. நாங்கள் பார்த்தா தெரியும், ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் கரெக்டாக வந்துச்சு. போன ஆர்சிபி மேட்ச் வேணால் வந்திருக்கும். பட் அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் நீ நோட்டீஸ் பண்ணியாடா, நிறைய பிளேயர் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. எந்த வந்து இப்போலாம் என் ப்ரெடிக்ஷன் வந்து கலக்கிறேன், தெரியும்ல. பிளேயர் ப்ரெடிக்ஷன், மேட்ச் ப்ரெடிக்ஷன் கலக்கிறேன். அதுதான் எனக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் இன்னும் உட்காந்து எனக்கு கேம் இப்படி மாறி இருக்குன்னுலாம் பார்க்கணும். ஸோ லெட்ஸ் see. ஓகே கைஸ், ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அடிங்க, ரீஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பீஸ்.